இன்னையோட டிடிஎஸ் தீம் என்ன? ஓகே, வெரி குட். இப்போ ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிரீடி மினிஸ்டர் பத்தி ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஓகே, ரெடியா? கேட்கலாமா? ஓகே, கிரீடினா என்னது? கிரீடினா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி சிம்பிளா சொல்லுங்க. வெரி ரூடா? என்ன? வெரி பேட் பீப்புளா? பேராசை. ஓகே, வெரி குட். கிரீடி மினிஸ்டர்னா ரொம்ப பேராசை உள்ள மினிஸ்டர். ஓகே, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. கிரீடி மினிஸ்டர் அப்ப என்ன பண்ணுவாங்க? பனிஷ் பண்ணுவாங்க. வேற நிறைய மணி வாங்குவாங்க, அப்படித்தானே? ஓகே, இந்த கிரீடி மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மினிஸ்டர்னா என்ன, அவர்கிட்ட நிறைய அப்ரூவல்ஸ், நிறைய சைன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படிதானே? அவருக்கு நல்ல பவர் இருக்கும், அப்படிதான் அந்த மினிஸ்டருக்கு. ஓகே, இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட பவரை மிஸ்யூஸ் பண்ணி அவர்கிட்ட வர அப்ரூவல்ஸ்க்கு எல்லாமே வந்து மணி வாங்கிட்டு எல்லா சைனுமே போட்டு கொடுப்பாரு, இந்த மாதிரி. ஓகே, அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்னா, இந்த மினிஸ்டர் வந்து நிறைய மணி இந்த மாதிரி வந்து சீட் பண்ணி வாங்கிடுவாரு. எல்லா அப்ரூவல்ஸ்க்குமே மணி நிறைய வாங்கி, அப்போ அவர் வந்து மைண்ட்ல நினைப்பாரு, நான் நினைச்சது மாதிரியே வீடு கட்டிட்டேன், பெரிய கார் வாங்கிட்டேன், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு அவர் ரொம்ப ஹாப்பியா அவரை நினைச்சு அவர் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங்க்கு அவர் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அவருக்குன்னு வந்து மினிஸ்டர்ல விஐபி, ஸோ அவருக்கு வந்து ஒரு பிரைவேட் பிளேன் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவரும் ரொம்ப ஹாப்பியா நல்லா ரெடி ஆகி அந்த மீட்டிங்க்கு கிளம்பி போவாரு. ஸோ அந்த மீட்டிங், அந்த பிளேன்ல என்டர் ஆனோன்னா ரெண்டு வேற வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ஒன்னு யாருன்னா, அங்க இருக்க செஃப், இவருக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்றதுக்கு. இன்னொன்னு அந்த பிளேனை வந்து டிரைவ் பண்றதுக்கு இருக்கிற பைலட். ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆவாங்க. அப்பதான் இந்த மினிஸ்டருக்கு சடனா ஞாபகம் வரும், அந்த செஃப்பை பார்த்த உடனே, இந்த ஆள் வந்து குக்கிங்கே தெரியாது, நான் காசு வாங்கிட்டு இவருக்கு லைசன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்த ஆள் இல்லை அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வரும். அப்புறம் அந்த பைலட்டை பார்த்ததுன்னா இவருக்கு ஞாபகம் வரும், அந்த பைலட் மேல ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், அவ ஒழுங்கா வந்து பிளேன் டிரைவ் பண்ணல அப்படின்னு எல்லாம். அவரோட லைசன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மினிஸ்டர் அவர்கிட்ட இருந்தும் காசு வாங்கிட்டு அப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அப்ப இவருக்கு இந்த மொமெண்ட்ல என்ன தோணும்? டிராவல் பண்ணலான்னு தோணுமா, இல்ல ஓடணும்னு தோணுமா? ஓடணும்னு தோணும், அப்படித்தானே? கரெக்ட். இந்த மினிஸ்டர் வந்து ஓடி தப்பிடலான்னு சொல்லிட்டு ஓடலான்னு நினைப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பைலட் வந்து, சார் நீங்க தான் எனக்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்க, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ, ஸோ நீங்க ஓடக்கூடாது, டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, நீங்க கண்டிப்பா எங்க கூட டிராவல் பண்ணணும்னு சொல்லி அவரை கம்பல் பண்ணி பிடிச்சு உட்கார வச்சிருவாங்க. இவரும் சரி வேற வழி இல்லைன்னு அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த செஃப் வந்து, நான் ஒரு சூப் உங்களுக்கு ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் நல்லா ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வேற வழி இல்லை, இவர் ரொம்ப கம்பல் பண்றதுனால சரி கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிடுவாரு. சாப்பிட்டவர் கொஞ்ச நேரத்துல அவருக்கு என்ன ஆகும்னா, ஸ்டொமக் அப்செட் ஆகி அந்த சாப்பிட்டதை வந்து என்ன பண்ணுவாருன்னா வாமிட் பண்ணிடுவாரு. சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி அப்படியே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பிளேன் வந்து ஷேக் ஆக தொடங்கிடும், நல்ல வைப்ரேஷனும் அப்படி இப்படி ஆகும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு இவர் லைட்டா விண்டோ வழியா பார்க்கும்போது கரெக்டா ஃப்ரண்ட்ல ஒரு மவுண்டைன் இருக்கும். இந்த பிளேன் வந்து ஃபாஸ்ட் அதுல வந்து போய் கிராஷ் ஆக போகும். இவருக்கு அப்படியே உயிர் போற மாதிரி இருக்கும், நல்லா ஸ்கிரீம் பண்ணுவார் பயத்துல. ஆனா என்ன ஆகும்னா, ஜஸ்ட் மிஸ்ல ஒரு இதுல வந்து மவுண்டைன்ல கிராஷ் ஆகாம பிளேன் வந்து தப்பிச்சிடும். அப்ப அந்த மொமெண்ட் வந்து இவர் என்ன திங்க் பண்ணுவாரு, நான் வந்து இந்த மாதிரி மணி வாங்கிட்டு சைன் பண்ணி கொடுத்தது எல்லாமே வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்ல தான் அவர் பண்ண தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய ஃபேக்கா டாக்டர்ஸ்க்கு, ஃபேக் பைலட் இந்த மாதிரி எல்லாருக்கும் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுவாரு. ஓகே, ஒரு வழியா வந்து இந்த அவர் போன பிளேன் வந்து மவுண்டைன் எல்லாம் ஜம்ப் பண்ணி வந்து லேண்ட் ஆயிரும். இப்போ அந்த மினிஸ்டரோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்? குட்டா இருக்குமா? இப்படி ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஹார்ட் அடிச்சுட்டு இருக்கும். அப்ப அவருக்கு இம்மிடியேட்டா வந்து ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இறங்கி ஃபர்ஸ்ட் அவர் ஓடி போறது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரை பாக்குறதுக்கு. அப்ப அங்க போனாலும் அவருக்கு என்ன ஆகும்னா, ஒரு டாக்டர் வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா அப்பதான் அவருக்கு தோணும், இந்த டாக்டர் வந்து இதே மாதிரி ஃபேக்கா வந்து இவர் மணி கொடுத்து லைசன்ஸ் வாங்கின ஒரு டாக்டர். அப்ப அவர் அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரா? இல்ல, அவரும் என்ன பண்ணுவாரு, அங்க இருந்து என்ன விட்டா போதும்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாரு.
ஓகே, அதுக்கு இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ரியலைஸ் பண்ணுவாரு, இன்னைக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் நான் தப்பிட்டேன். ஆனா இந்த மாதிரி ஃபேக் டாக்டர் கிட்டயோ ஃபேக் பைலட் கிட்டயோ என்னைக்காவது என் ஃபேமிலி மெம்பர்ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோ வந்து மாட்டி அவங்களுக்கும் வந்து என்னைக்காவது ஏதாவது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் வந்து என்னோட பவரை மிஸ்யூஸ் பண்ணி ஹானஸ்டா இல்லாம நான் பண்ணின ராங் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அவர் அன்னைக்கு ரியலைஸ் பண்ணுவாரு. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம தீம் வர்ஸ்ல பார்த்தோம், அப்படித்தானே? சீக் ரைட்டியஸ்னஸ்ல என்ன சொல்லியிருக்கு, நம்ம வந்து நமக்கு மேபி நமக்கு ராங் தப்பு பண்றதுக்கு நமக்கு பவர் இருக்கலாம். ஆனா நம்ம வந்து ஜீசஸ்க்கு பயந்து நம்ம ரைட் திங்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? we will be accepted by God. இதுதான் வந்து இன்னைக்கு தீம் வர்ஸ் சொல்லுது. ஓகே, புரிஞ்சுச்சா ஸ்டோரி? ஓகே.